Hello friends, welcome to Fantasy Guruthamal YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ண ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 105வது மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர்ஸ் பெங்களூர் புல்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சோட அனலைஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப்பையும் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல விட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது, உடனடி விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷனும் இதுல வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், விகுல் லாம்பா ரைட் ரைடர், ஜெய்தீப் லெஃப்ட் கவர், ராகுல் ரைட் கார்னர், சஞ்சய் கிருஷ்ணா ரைட் கவர், முகமது ரெசா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்ததான் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வால் லெஃப்ட் ரைடர், ஜெய் பகவான் ரைட் ரைடர், சுசில் லெஃப்ட் ரைடர், பேட்ரிக் லெஃப்ட் கவர், சௌரப் நந்தல் ரைட் கார்னர், லக்கி குமார் ரைட் கவர், நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஆல் சைஸ்ல எந்தெந்த பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமோட ஸ்ட்ராங் பொசிஷன் வந்து பார்த்துருவோம். பெங்களூர் புல்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க வெளியே தான் 100% அவங்க வெளியே போறாங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு. இதுல ஹரியானா ஸ்டீலர்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ கடைசி பிளேஸ் இருக்க பெங்களூர் புல்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கும் மேட்ச் வந்து நடக்குது. ரீசெண்ட் வைஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு எந்த டீமும் இல்லைங்கிற மாதிரி தான் பண்றாங்க. ரைடர்ஸா இருக்கட்டும், டிஃபெண்டர்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. சோ அதுல இப்ப பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப பிளே பண்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெங்களூர் புல்ஸை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் நார்வாலா இருக்கட்டும், டிஃபெண்டர் சௌரப் நந்தன், நிதின் ராவல் எல்லாருமே ஸ்டார்டிங்ல பிளே பண்ண மாதிரி இப்ப பிளே பண்ண கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு 5 மேட்ச்ல பிளே பண்ற மாதிரி அவங்க ஸ்டார்டிங்ல பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு குவாலிஃபை ஆகிற டீம் பிளே ஆஃப் வந்திருப்பாங்க. பட் எப்ப பிளே பண்ணி ஒரு யூஸ்மே இல்ல, கொஞ்சம் ஒஸ்டா தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 100% வின்னிங் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் வின்னிங். அதுல இவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓரளவு டீம் பாயிண்ட் 40 எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடரா இருக்காரு, சிவம் லெஃப்ட் ரைடரா இருக்காரு, விகுல் லாம்பா ரைட் ரைடர். இதுல சிவம் ரீசெண்டா ரெண்டு மேட்ச்லயுமே 100+ மேல ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு. வினயை பொறுத்த வரைக்கும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எடுத்துட்டு இருக்காரு. வினய் அதாவது பெங்களூர் புல்ஸை கம்பேர் பண்ணும் போது வினய் கண்டிப்பா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துருவாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீமை மேக் பண்றோம் அப்படின்னா 5:2 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம மேக் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு டீம் வந்து 5 பிளேயர் தான் பிக் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அதுல எல்லாருக்குமே அது ஒரு சேஃபான பிக்னு பாத்தீங்கன்னா சிவமா தான் இருப்பாரு. சிவம் ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. மினிமம் ஒரு 7 இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட், ஒரு டேக்கல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து சிவம் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல வினயை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 டச் பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கும் போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இது சிவம் அதே 8 டச் பாயிண்ட் தான், பஸ் ஒரு டேக்கல்ஸ் ஈடுபடுறதுனால இவட்டு நம்ம ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சிவம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 5:2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் டீமை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி.
நீங்க 5:2 ஆப்ஷன் அப்படி போனீங்கன்னா அதுல சிவம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. வினயை நீங்க பிக் பண்ணாம இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வினயை பிக் பண்ணிட்டு டிஃபெண்டர்ல யாராச்சும் ஒரு பிளேயர் நீங்க ஒபேட் பண்ணாலும் தாராளமா நீங்க ஒபேட் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். இதுல விகுல் நம்பாக்கு பெருசா வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். அதாவது வினயும் இம்பார்ட்டன்ட் தான், சிவமும் இம்பார்ட்டன்ட் தான். இதுல 5:2ல ஒரே ஒரு ரைடர் தான் நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னு வச்சுன்னா அதுக்கு சிவம் இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. இல்ல 2 ரைடுமே ட்ரை பண்ண டிஃபெண்டர்ல ஒருத்தர் மைனஸ் பண்றீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா இந்த 2 பிளேயருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டிஃபெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரைட் ரைடரா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது லெஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய நிதின் ராவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு 30+ ரைடிங் வந்து நிதின் ராவல் பக்கம் போறாங்க அப்படின்னா நிதின் ராவல் வந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கும். ஸோ 2ங்கிறது ஒரு 3 அன்எக்ஸ்பெக்டா 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத நிதின் ராவல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இதுல லாஸ்ட் மேட்ச் லக்கி குமார் வந்து சப்ஜெக்ட் பிளேயரை வெளியே கொண்டு போயிட்டாங்க. சன்னி சராவத் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அப்படி சன்னி சராவத் உள்ள இருக்கிறாரு அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு சன்னி சராவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நிதின் ராவல் ஒரு 2ல இருந்து 3 எடுக்கிறாருன்னா சன்னி சராவத் ஒரு 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தாராளமா எடுத்துருவாரு. சௌரப் நந்தல பேட் பண்ணிட்டு அந்த இடத்துல சன்னி சராவத்தை நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ சௌரப் நந்தல் அந்த இடத்துல அவுட் வெளியே போயிட்டாலும் சன்னி சராவத் அந்த இடத்த கவர் பண்ணிக்கிட்டு அவர் பொசிஷனை வந்து இது பண்ணுவார். டைரக்ட் 7ல சன்னி சராவத் இருக்காரு, லக்கி குமார் இல்ல, அந்த இடத்துல சன்னி சராவத் இருக்காருன்னா சௌரப் நந்தல் ஒபேட் பண்ணிட்டு கூட அந்த இடத்துல நீங்க சன்னி சராவத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ரைடர் லெஃப்ட் ரைடர், அவரும் கிட்ட ஒரு 20+ ரைடிங் போயிருவாரு. அவர் வந்து ரைட் கார்னர்ல போறதுனால ஒரு 2+ டேக்கல் அப்படிங்கிறத சௌரப் நந்தல் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமாக தான். ஸோ ஹரியானா ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் புல்ஸ் ரொம்பவே வீக்கான டீம் சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் 2 டீம் டிஃபெண்டர் இருந்துமே 2 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல பேட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு 3 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா நிதின் ராவல் அவுட் ஆயிட்டாருன்னா அந்த இடத்துல அவரு கிடைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சௌரப் நந்தல் 2 எடுக்கிறாருன்னா அவர் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 2 கிட்ட ஒரு 3 வரையும் கிடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்கு. இதுல நிதின் ராவல் 1, பேட்ரிக் 2, சௌரப் நந்தல் 3. இந்த 3 பிளேயருக்கு நீங்க இப்ப உங்களுக்கு தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் 2 பிளேயர் மட்டும் ட்ரை பண்றீங்கன்னா பேட்ரிக் நிதின் ராவல் 2 பேர் மட்டும் ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 2 பேரையும் ஒபேட் பண்ணிட்டு பிளே பண்ணுங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே பேர் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நர்வால் மினிமம் லாஸ்டா நடந்த எல்லா மேட்ச்லயுமே 50 ஒரு 5 மேட்ச்ல 50+ ஃபேண்டசி பாயிண்ட் மேல தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 100+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எடுத்துட்டாரு. பெங்கால் வாரியர்ஸ் நல்லாவே பிளே பண்றாங்க, நல்லா வின் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களோட பிளே பண்ணி கிட்டத்தட்ட பெங்களூர் புல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100+ ஃபேண்டசி பிரதீப் நர்வால் மட்டும் 100+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி பிளே பண்ண எல்லா மேட்ச்லயுமே 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஒரு 5 மேட்சா ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த 2 ஜெய் பகவான் சுசில கம்பேர் பண்ணும்போது பிரதீப் நர்வால் 100% ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இதுல பிரதீப் நர்வால் தான் கண்டிப்பா நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல சுசில் இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து 3, ஜெய் பகவான் தான் செகண்டரி ரைடரா இருக்காரு. ஜெய் பகவான் நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு நமக்கு கிடைக்காது. இதுல பிரதீப் நர்வால் எனக்கு தேவை இல்லைன்னு நினைச்சு ஒரு டீமை நீங்க மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஜெய் பகவானுக்கு வந்து ரிப்பேர் கொடுத்துருங்க. பிரதீப் நர்வாலா நீங்க தேவையானு நினைக்கும் போது அவர் வந்து ஃபிளாப் ஆயிடுவான்னு நினைச்சுதான் அவர் தேவையான பிக் பண்றீங்க. சோ அப்படி இருக்கும் போது அந்த டீம் வந்து ஒரு ரைடர் நீங்க பிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜெய் பகவானுக்கு வந்து நீங்க ரிப்பேர் கொடுத்துக்கலாம். ஏன்னா பிரதீப் நர்வால் ஃபிளாப் ஆயிட்டாரு, பெருசா பாயிண்ட் எடுக்கலாம். அந்த இடத்துல ஜெய் பகவான் தான் பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஜெய் பகவானுக்கு நீங்க ரிப்பேர் கொடுத்துருங்க. இல்ல பிரதீப் நர்வால் பாயிண்ட் எடுப்பார் நினைச்சு டீமை போட்டுட்டீங்கன்னா பிரதீப் நர்வால் ஒருத்தர் மட்டும் தான் நீங்க ரைடர்ல இருந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். மத்த ரைடர் கண்டிப்பா நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா பிரதீப் நர்வால் ரைடிங் பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா ஜெய் பகவானுக்கு பொசிஷன் பெருசா கிடைக்காது, சுசிலுக்கு பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும் போது நீங்க ஜெய் பகவானை பிக் பண்ணீங்கன்னா மைனஸ்ல போயிருவீங்க, சுசில பிக் பண்ணீங்கன்னாலும் மைனஸ்ல போயிருவீங்க. அதாவது வின்னிங்ல இருந்து உங்களுக்காக வின் பண்ண முடியாது. இதுல பிரதீப் நர்வால் 100% என்னை பொறுத்த இந்த மேட்ச் பிளாப் ஆயிடுவான்னு நினைச்சா மட்டும் ஜெய் பகவானுக்கு பிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிரதீப் நர்வால் தான் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இப்போ ரைடர்ஸை பார்த்துட்டோம். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல போவாரு ஜெய் பகவான். சோ ஜெய் பகவான் மூலமா சேம் முகமது ரிசார்ட் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஒரு 2 ரைடிங் பாயிண்ட்ஸ் இப்படிங்கிறது சம்டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜ் நம்ம ஒரு 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ஹெல்ப் பண்ற சஞ்சய் கிருஷ்ணா வந்து இருப்பாரு. சஞ்சய் கிருஷ்ணா 1ல இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும்.
1 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த மேட்ச் சஞ்சய் கிருஷ்ணா நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் ரீசன்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சஞ்சய் கிருஷ்ணா, அவருக்கு இருக்கு. பட் இந்த மேட்ச் ஆஃப் சைஸ்ல பிளேயர்ஸ் எதுவும் இல்ல, அதனால சொல்றேன் நான் ஒரு 2 அப்படிங்கிற ஆப்ஷன்ல. இதுல பிரைமர் ரைடர் தேர்ட் ரைடர் 2 பேருமே லெஃப்ட் ரைடர் இருக்கனால ராகுல் இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. மினிமம் 3 அதுக்கு மேல 4 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ராகுல் தான் சும்மாலிக்க ட்ரை பண்ணும்போது நீங்க கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ராகுல் ஹெல்ப் பண்ற வயசுல ஜெய்தீப் இருப்பாரு. ஜெய்தீப் இருந்து இந்த மேட்ச் தாராளமா 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே ரொம்பவே ஒரு சேஃபான பிளேயரை தான் வந்திருப்பாங்க. இதுல 4 பேர் டிஃபெண்டர்ல பிக் பண்ணிட்டீங்கன்னா ரைடர்ல ஒரே ஒரு ஆளு தான் நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும், 5 பிளேயர். அதுக்கப்புறம் பெங்களூர் புல்ஸ்ல இருந்து 2 பிளேயரை பிக் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து இந்த சஞ்சய் கிருஷ்ணா இங்க தேவையில்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இதுல வினயை வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல பிளேயர் சைஸ்ல யாரா இருக்கீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது யார் பெஸ்ட் ஆப்ஷன் இருப்பாங்க, கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யார் பெஸ்ட் ஆப்ஷன் இருப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 5:2 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம மேக் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் கூட பிக் பண்ண நினைச்சீங்கன்னா அது முடியல. ஸோ ஒரு டீம் வந்து கண்டிப்பா 5 பிளேயர் தான் பிக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்ல நிறைய ஆப்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 5:2 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல சிவம் 1, ஜெய்தீப் 2, ராகுல் 3, முகமது ரெசா 4, சஞ்சய் 5. இதுல உங்க சஞ்சய் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா வினய வந்து நீங்க 5வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சுமாலிக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வால் 1, நிதின் நார்வால் 2. இந்த 2 பிளேயர் தான் ஆஃப் சைஸ்ல ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிதின் நார்வால் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேட்ரிக் 2வது பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா சௌரப் நந்தல் 2வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல நான் பெங்களூர் புல்ஸ்ல இருந்து 3 பிளேயர் ட்ரை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா பிரதீப் நார்வால் 1, சௌரப் நந்தல் 2, நிதின் ராவல் 3. இந்த 3 பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரிதான் வினய் 1, ஜெய்தீப் 2, ராகுல் 3, முகமது ரெசா 4. இந்த 4 பேருக்கும் ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சஞ்சய் கிருஷ்ணா 1, வினய் 2, சிவம் 3, ஜெய்தீப் 4, ராகுல் 5, முகமது ரெசா 6. இந்த 6 பிளேயருமே ரொம்பவே குட் பெஸ்டான பிளேயர் வந்திருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸ் வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ்ல யார் உங்களுக்கு தேவைப்படுறாங்கன்னா அவங்க வச்சு நீங்க ஒரு எப்பர் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வால் 1, பிரதீப் நார்வால் ஃபிளாப் ஆயிடுவாங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெய் பவானுக்கு வந்து அதுல 1வது பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்ரிக் 2, சௌரப் நந்தல் 3, நிதின் ராவல் 4. இங்க சன்னி சராவத் இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து 5வது பிளேயர் ட்ரை பண்ணீங்க. லக்கி குமாரை நீங்க ஒபேட் பண்ணிருங்க. இல்ல லக்கி குமார் தான் இருக்கானாலும் அவரை பிக் பண்றது ரொம்ப வேஸ்டான ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ லக்கி குமார் ரொம்ப ஒஸ்டான ஆப்ஷன் தான். அவரை ஒபேட் பண்ணிட்டு நீங்க மற்ற பிளேயர்ஸ் 4 பிளேயர் வச்சு நீங்க மல்டி டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீம்ல ஸ்மாலிக்கில் கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னு நிதின் ராவலுக்கு வேணா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் யாருமே ஸ்மாலிக்கு ஒரு கேப்டன் செட்டப்லாம் இருக்க மாட்டாங்க. இதுல நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பிரதீப் நார்வால் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. பேட்ரிக் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற ஆப்ஷன்ஸ்ல இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல முகமது ரெசா 100% எல்லாருமே இவருக்கு தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுக்குறது தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ராகுலுக்கு ஒரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ராகுலுக்கு கேப்டன் கொடுத்துட்டு முகமது ரெசாக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா சிவம் கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல வினயை பிக் பண்ணீங்கன்னா வினய் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமான பிளேயர் வந்திருப்பாரு. ஜெய்தீப் அண்ட் சஞ்சய் கிருஷ்ணா 2 பிளேயருக்குமே ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ பிளேயர் சைஸ்ல யார் இம்பார்ட்டன்ட், ஸ்மால் லீக்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் எந்த பிளேயர்ஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டீம் சௌரப் நந்தல் டிஃபெண்டர்ல இருந்து ஜெய்தீப், ராகுல் இவங்க 3 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சௌரப் நந்தல் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சஞ்சய் கிருஷ்ணா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஆல்ரவுண்டர்ல நிதின் ராவல், முகமது ரெசா, ரைடிங்ல பிரதீப் நார்வால், சிவம் பட்டர். ஸோ இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேயர் பெங்களூர் புல்ஸ்ல இருந்தும் பேலன்ஸ் 4 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முகமது ரெசா கேப்டன் ஆப்ஷனும் ராகுலுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ராகுலுக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டு சிவமுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாலும் தாராளமா கொடுத்து பார்க்கலாம். இல்ல முகமது ரெசாக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்றாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி
பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல சஞ்சய், ராகுல், ஜெய்தீப், ஆல்ரவுண்டர்ல முகமது ரேசா, பேட்ரிக், ரைடிங்ல பிரதீப் நார்வால், சிவம், இந்த மாதிரி ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். இந்த இதுல கேப்டன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீப் நார்வாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சிவம் ஒரு வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் ராகுல் அது முகமது ரேசா 2 பேர்ல எனி பேர் கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 2 டீம் மாதிரி தான் டீமை நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, இதுல நம்ம கேப்டன்ஷிப் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கணுங்கிறதா தான் இருக்கு நம்ம வின் பண்ற பொசிஷன். ஸோ மோஸ்ட் ஆப்ஷன் இந்த டீமை வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நீங்க ஆப்ஷன்ஸ் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அதுதான் யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஸோ இந்த டீம் முழுக்க முழுக்க ஒரு டெமோ டீம் தான். அப்படியே ட்ரை பண்றதாலும் உங்க விருப்பம் தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல லைன் வந்ததுக்கு அப்புறம் பிளேயர் சேஞ்சஸ் ஆட பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண வச்சாலும் தாராளமா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.